முஸ்லீம் எல்லாம் வெளியே போங்கடா, சவுதிக்கு போங்கடா அப்படின்னு சொன்ன டானு இன்னைக்கு செத்து போய் பொணமாக கிடக்குறான். நேற்று அழுது மன்னக்கவி அழுத பொண்டாட்டி இன்னைக்கு நாமலை பார்த்து சிரிச்சு சிரிச்சு பேசுது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். மிக முக்கியமான ஒரு தகவல், இறந்தவருடைய குறைகளை கூறுவதோ அல்லது அவரை பற்றி விமர்சிப்பதோ இல்லை இந்த வீடியோனுடைய நோக்கம். முக்கியமாக சிலர், குறிப்பாக அரசியல்வாதிக்கு பின்னால் வால் பிடித்து தெரியக்கூடிய நம்மளுடைய இளைஞர் சமுதாயம் அனைவருக்கும் இது ஒரு நல்ல ஒரு பாடம். இப்போ ரீசெண்டாக டான் பிரசாத் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டான் பிரசாத் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர், அதாவது அரசியல்வாதிகளின் கைக்கூலியாக இருந்தவர், நாட்டில் பல பிரச்சனைகளுக்கு காரணமாக இருந்தவர், அறகலை நேரத்தில் மக்களை அடித்து துன்புறுத்தியவர், விகன பிரச்சனை மட்டுமல்லாது இன்னும் பல பிரச்சனைகளில் முஸ்லீம்களுக்கு எதிராக திட்டம் தீட்டியவர், இன்னும் பல குறைகளை அடுக்கிட்டே போகலாம். அதே போல முஸ்லீம்களே இந்த நாட்டில் இருக்கக்கூடாது, இது பௌத்த நாடு, இந்த நாட்டை விட்டு முஸ்லீம்கள் அனைவரும் வெளியேறணும் அப்படின்னு சொன்ன டான் பிரசாத் சுட்டுக் கொல்லப்பட்டார். அதுக்கப்புறமா உங்களுக்கே தெரியும், வீடியோக்கள்லையும் பார்த்துருப்பீங்க, அழுது புலம்பி எந்திரிச்சு வாங்க எந்திரிங்கன்னு அழுத மனைவி நாமல் பாபா வந்ததும் நாமல் பாபா முன்னாடி சிரிச்சு பேசுது. அது ஒரு பக்கம் இருக்க, இந்த நாமல் ராஜபக்ச பரம்பரைக்கே கொத்தடிமையாக வேலை செஞ்சவன்ல முக்கியமான ஒரு ஆள் தான் இந்த டான் பிரசாத். இன்னைக்கு செத்து பணமாக கிடக்கிறான். அவனுடைய மூஞ்சில் உள்ள ரியாக்ஷனை பாருங்க. அவ்வளவுதான். இந்த அரசியல்வாதிக்கு பின்னால் வால் பிடித்து தெரியக்கூடிய நம் இளைஞர் சமுதாயம் இதுகளை பார்த்தாவது திருந்தன. நான் ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறேன், எத்தனையோ அரசியல்வாதிகளுக்கு கூட பாதுகாப்புக்கு இருந்திருக்கிறேன். சில நேரங்களில் அவங்களுடைய அந்த கருத்துக்கள் எப்படி இருக்கும்னா, நடக்கிறதுக்கு இதமாக இருக்குது, முள் குத்தாமல் இருக்குது, காலில் வெயில் சூடு அடிக்காமல் இருக்கிறதுக்காக செருப்பை போட்டுட்டு போகிறோம், அது நம்மளுக்காக இவ்வளவெல்லாம் கஷ்டப்படுதே அப்படின்னு செருப்பை தூக்கி தலையில் வச்சு கொள்ள முடியுமா, இல்லை வீட்டுக்குள்ளே கொண்டு போய் கபர்ட்டில் பத்திரமா வைக்க முடியுமா, இல்லை தலைவாட்டில் தான் வச்சுட்டு தூங்க முடியுமா, கலட்டி விட வேண்டிய இடத்துல கலட்டி விட்டுட்டு போயிட்டு இருக்க வேண்டியது தான் அப்படின்ற மாதிரி முன்னாடி பல அரசியல்வாதிகள் பேசுறது காது பட கேட்ட விடயங்கள். அவ்வளவுதான். எவ்வளவுதான் வால் பிடிச்சாலும், எவ்வளவுதான் பின்னாடி தெரிஞ்சாலும் அவனுங்களோட தேவை முடியும் மட்டுக்கும் தான். நீங்கள் இந்த அரசியல்வாதிகளுடைய தேவை முடிஞ்சு போச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களை அவங்க காலில் போட்டிருக்கிற செருப்புக்கு கூட கணக்கெடுக்க மாட்டாங்க. அதனால ஒவ்வொருத்தனுக்கும் கொடி பிடிக்கிறத விட்டுட்டு, இந்த அரசியல்வாதிகளுக்கு பின்னால வால் பிடிக்கிறத விட்டுட்டு, அவங்களுக்காக குரல் கொடுக்கறத விட்டுட்டு உங்களுடைய பிரச்சனைகளை பற்றி சிந்திச்சு பாருங்க. அதே மாதிரி அரசாங்க மாற்றம் ஒன்று நடக்க இருக்குதுன்னும் போது நாட்டினுடைய நன்மைக்காக செயல்படக்கூடிய ஒரு அரசியல்வாதியை தேர்ந்தெடுக்கக்கூடிய பொறுப்பு மக்களாகிய நம்மளிடம் இருக்குது. அதிலையும் குறிப்பாக இளைஞர் சமுதாயம், எதிர்கால சந்ததிகள் நல்ல தீர்மானங்களை எடுக்கணும். காசுக்கும் அரிசிக்கும் சாராயத்துக்கும் அவங்க கொடுக்குற பொருட்களுக்கும் விலை போகாம அடிபணியாம நிச்சயமா நாட்டுக்கு நல்லது நடத்தக்கூடிய நினைக்கக்கூடிய, நாட்டின் நலன் கருதி நாட்டு மக்களுக்காக பாடுபடக்கூடிய அரசியல்வாதிகளை தேர்ந்தெடுத்து ஆதரிக்க வேண்டும். இனி வரும் காலத்திலான 79 வருட சாபம் 79 வருட சாபம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சொல்லணும். அந்த 79 வருட சாபத்தையும் தேடினது யாரு? நம் மக்கள் தானே. இலங்கையில் ஒவ்வொரு 5 வருடத்துக்கும் ஒரு தடவை ஜனாதிபதி தேர்தல், அமைச்சர்களை தேர்ந்தெடுக்கிற தேர்தல், கிராம அந்த நகரங்கள் பார்க்கும்போது பிரதேச சபை தேர்தல், மாகாண சபை தேர்தல், இப்படி ஒவ்வொரு தேர்தல்களும் வந்து கொண்டு தானே இருக்குது. அந்தந்த சந்தர்ப்பத்தில் சரியாக செயல்பட்டிருந்தா இந்த 79 வருடம் தேவையில்லையே.
எப்பயே நாட்டை காட்டி எழுப்பியிருக்கலாம். ஆனால் மீண்டும் மீண்டும் நம்மளுடைய மக்கள் திருடன்களுடைய கையிலே தான் கொடுத்தாங்க. திருடன்களை ஆதரித்து அவங்கள அரசியல்வாதி ஆக்கினதால வந்த வினை தான் இது. இனிமேலாவது நம்மளுடைய சமுதாயம் திருந்து நல்வழியில் நடக்கட்டும். அதே போல் அவ்வளவுதான் வாழ்க்கை. பார்த்தீங்க தானே, வந்தானுங்க அவன் பொண்டாட்டிக்கே கடலை போட்டுக்கிட்டு இருக்கிறான். கடைசியில் செத்து போன பணத்தை முன்னாடி வச்சுக்கிட்டு அவன் பொண்டாட்டியோடையே சிரித்து சிரித்து பேசுகிறான். அவ்வளவுதான். இவ்வளவுதான் அரசியல்வாதிங்க. சிந்திச்சு செயல்பாடுங்க, இல்லைன்னா எதுவுமே மிஞ்சாது. கடைசியில் நம்மளும் இந்த மாதிரி குணமாக தான் போகணும். அரசியல்வாதிங்க பாட்டுக்கு அவனுங்க முன்னேறி போயிட்டே இருப்பானுங்க. நம்மளுடைய எதிர்கால இளைஞர் சமுதாயமாவது இனி வரும் காலங்களில் நல்ல ஒரு கோட்பாட்டுக்குள்ள நாட்டை கட்டி எழுப்புகிற முயற்சியில் முன் வருவாங்க அப்படின்னு நம்புகிறேன்.